இந்த வீடியோவில் ஹவுல்ஸ் மூவிங் கேஸ்டில்னு ஒரு மூவி பற்றி பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கான டிஸ்னி மூவி மாதிரி இருந்தாலும் இது ஒரு அனிமே மூவி. இந்த ஒரு மூவியோட ஸ்டோரிலாம் ரொம்பவே எங்கேஜிங்காக இருந்துச்சு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு மெஜிஷியன், அதாவது மாயாஜாலம் பண்ணுறாரு. நம்ம ஹீரோவுக்கு ஆபத்து வரும்போது ஹீரோயின் எப்படி காப்பாற்றுறாங்கன்னா இந்த ஒரு படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். லைக் போடாதவங்க லைக் போடுங்க. ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் அனிமேக்காரன். கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினான சோஃபி ஒரு தொப்பி கடையில் வேலை பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது ஹேட் ஷாப். அப்போ அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க, நாங்களாம் வெளில போய் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம், நீ வரியான்னு கேட்குறாங்க. இந்த ஒரு ஹேட்டு தான் இருக்குது, அதை செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவான ஹவுலோட கேஸ்டில் வெளில போவோம். அதை பார்த்துட்டு சில பொண்ணுங்க அது ஹவுலோட கேஸ்டில் தானேன்னு பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹவுல் அழகான பொண்ணுங்களோட ஹார்ட்டெல்லாம் சாப்பிட்ருவாருன்னு பேசிக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினான சோஃபி அவங்க தங்கச்சியை பார்க்கலான்னு போயிருப்பாங்க. அப்படி போகிற வழியில் 2 சோல்ஜர்ஸ் நம்ம சோஃபியை மறைச்சு பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி சோஃபியோட பிரச்சனை பண்ண 2 பேரையும் தானா நடந்து அங்கிருந்து போக வச்சிருவாரு. அப்போ அவர் நீங்க எங்க போறீங்கன்னு கேட்க சோஃபி லைட்டா பயந்துடுறா. பயப்படாதீங்க, நார்மலா இருங்க, இன்னும் பின்தொடர்ந்து நிறைய பேர் வராங்கன்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வாங்க அப்படின்னு சொல்ல பின்னாடி நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வருது. ஒரு அளவுக்கு மேல இந்த மான்ஸ்டர் அவங்கள சரௌண்ட் பண்ணிடுது. அந்த ஒரு ஆள் சோஃபியா வர டைட்டா பிடிச்சிக்க சொல்றாரு. சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே பறக்குறாங்க. நம்ம சோஃபியால நம்பவே முடியல. அப்படியே அவர் சோஃபியா அவளோட தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாரு. நம்ம சோஃபியோட சிஸ்டர் எப்படி நீ மேலே வந்தன்னு கேட்க சோஃபி நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. நம்ம சோஃபியோட சிஸ்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறா. ஒரு மெஜிஷியன் உன்னை காப்பாத்தினாலும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறா. சோஃபி அந்த மெஜிஷியன் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டான்னு சொல்லுவா. அப்போ நம்ம சோஃபியோட சிஸ்டர் அவன் மட்டும் ஹவுலா இருந்தானா உன் ஹார்ட்டை அப்படியே சாப்பிட்ருவான்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாமல் விச்சா ஃபெஸ்ட் வெளில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம சோஃபி ஹவுல் அழகான பொண்ணுங்களோட ஹார்ட்டை மட்டும் தான் சாப்பிடுவான், நான் தான் அழகாவே இல்லைன்னு சொல்லியிருப்பா. நம்ம சோஃபி அங்கேருந்து திரும்பி அவளோட தொப்பி கடைக்கே போறா. கடைக்குள்ளே போயிட்டு தாப்பா போட்டுட்டு உள்ளே போவா. அப்பவும் ஒரு லேடி உள்ளே வந்துடுவாங்க. நம்ம சோஃபி ரொம்பவே பயந்து போய் நீங்கள் யார், எப்படி உள்ளே வந்தீங்கன்னு கேட்பா. அது மட்டும் இல்லாமல் கடையும் மூடியாச்சு, கடையை விட்டு வெளில போங்கன்னு சொல்லியிருப்பா. விச்சா ஃபெஸ்ட்டு எதிர்த்து பேசுகிறான்னு கேட்டுட்டு சோஃபி மேலே ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணிவிடுவா. அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சோஃபிக்கு வயசாகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பெல்லை விச்சா ஃபெஸ்ட் தான் போட்டான்னு யார்ட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிவிடுவா. விச்சா ஃபெஸ்ட்டு கிளம்பும் போது ஹவுல கேட்டால் சொல்லுன்ட்டு கிளம்புவா. அடுத்த நாள் காலையில் நம்ம சோஃபியோட அம்மா பார்க்க வந்திருப்பாங்க. இப்போ எனக்கு ஃபீவர் இருக்குது, யாரும் உள்ளே வராதிங்க, வந்தால் உங்களுக்கும் ஃபீவர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால அவங்க அம்மா உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. நம்ம சோஃபி அந்த இடத்துல இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவளோட ஸ்பெல்லை பிரேக் பண்ணுறதுக்கு ஃபோல்டிங் வேலைக்கு கிளம்பியிருப்பா. ஃபோல்டிங் வேலைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஜிஷியன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. ஒரு இடத்துல சோஃபி களைச்சி போய் சாப்பிடலான்னு உட்காருவா. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கையில அவள் ஒரு ஸ்டிக்கை பார்ப்பா. அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நல்லா நடந்து போகலாம்னு யோசிச்சுட்டு அந்த ஸ்டிக்கை எடுக்கலாம்னு போயிருப்பா. அது ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்திருப்பா. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது ஸ்டிக்கே கிடையாது. அது ஒரு சோளக்காட்டு பொம்மை. நீ எனக்கு யூஸ் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோளக்காட்டு பொம்மையை அங்கேயே விட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த சோளக்காட்டு பொம்மை அவங்க பின்னாடியே வந்திருக்கும். பின்னாடியே அவங்களுக்கு தேவையான வாக்கிங் ஸ்டிக்கை கொடுத்துருக்கோம். சோஃபி ரொம்ப நன்றி சொல்லிட்டு எனக்கு தங்குறதுக்கு இடமே இல்லை, இந்த வாக்கிங் ஸ்டிக்கு கொடுத்த மாதிரி எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்லியிருப்பா. சோளக்காட்டு பொம்மையும் அங்கிருந்து போயிருக்கும். நம்ம சோஃபியா அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நடந்து போயிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே அவளோட மூவிங் கேஸ்டில் அந்த இடத்துக்கு வந்திருக்கும். பக்கத்திலே பார்த்தா நம்ம சோளக்காட்டு பொம்மையும் இருக்கும். அப்புறம் தான் நம்ம சோஃபிக்கு புரியும் இது அந்த சோளக்காட்டு பொம்மையோட வேலைன்னு. அந்த கேஸ்டலுக்கு முன்னாடி ஒரு டோர் இருக்கும். அது வழியாக சோஃபியை கேஸ்டலுக்குள்ளே போக சொல்லியிருக்கோம் அந்த சோளக்காட்டு பொம்மை. இவங்களும் ஓடி போய் அந்த கேஸ்டல் டோர் வழியாக உள்ளே போயிருப்பாங்க. அந்த கேஸ்டலுக்குள்ளே போனால் ஒரு சேரும் குளிர்காயறதுக்கு நெருப்பு அணிஞ்சிக்கிட்டு இருக்கு. சோஃபி 2 விறகு கட்டையை எடுத்து அதில் போட்டுட்டு அந்த சேரில் உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரு பேச ஆரம்பிக்கும். ஒரு மேலே ஒரு ஸ்பெல்லு போட்டிருக்கு, அதை பற்றி யாருக்கிட்டையும் நீ பேசவும் முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம சோஃபி ரொம்ப ஆச்சரியப்பட்டு நீ தான் அந்த ஹவுலான்னு கேட்டிருப்பா. அந்த ஃபயர் நான் ஹவுல் கிடையாது, நான் கேல்சிஃபர்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஃபயர் டீமன், நான் ஹவுலுக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கோம். நம்ம சோஃபி இந்த ஸ்பெல்லை உன்னால் பிரேக் பண்ண முடியுமான்னு கேட்க என்னால் கண்டிப்பாக முடியும், அதுக்கு நீ என்னோட ஸ்பெல்லை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி நீ என்னோட ஸ்பெல்லை பிரேக் பண்ணிட்டா உன்னோட ஸ்பெல்லை ஈஸியாகவே பிரேக் பண்ணிடணும்னு சொல்லுவோம். நம்ம சோஃபி இப்படியே பேசிக்கிட்டு இருக்கையிலேயே தூங்கிடுவாங்க. காலைல விடிஞ்சதுக்கப்புறம் யாரோ கதவை தட்டுறாங்க. நம்ம சோஃபி கண்ணை திறந்து பார்க்கும்போது மாடியிலேருந்து ஒரு சின்ன பையன் வருவான். அதனால நம்ம சோஃபி தூங்குற மாதிரி நடிப்பாங்க. அந்த சின்ன பையன் சோஃபியை யாருன்னே தெரியாமல் அந்த சின்ன பையன் ஒரு கோட்டை எடுத்து மாட்டிப்பான். அந்த கோட்டை மாட்டினதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் வயசானவர் மாதிரி ஆகிடுவான். ஆகிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருப்பான். வெளில 2 பேர் மாஸ்டர் ஜென்கின்ஸ் இருக்காரா, அவருக்கு ராஜா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்ல நம்ம குட்டி பையனா அவர் வெளில போயிருக்காருன்னு சொல்லியிருப்பான். அரசருக்கு இப்போ நடக்கிற போரில் மந்திரவாதிகளோட உதவி தேவைன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த குட்டி பையன் சோஃபியை நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்கன்னு கேட்க என்ன கேல்சிஃபர் தான் உள்ளே விட்டானு கேல்சிஃபரை மாட்டி விட்டுருப்பாங்க.
கேல்சிவரும் நான் ஒன்றும் உள்ளே விடலை, ஃபோல்டிங் ஹாலில் நடந்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க டோரை திறந்துட்டு உள்ளே வந்துட்டாங்க. பார்க்க வயசானவங்களா இருந்ததுன்னு தான் நான் உள்ளே விட்டேன்னு சொல்லியிருக்கேன். அந்த குட்டி பையனும் நீங்கள் ஒன்றும் விச்சு இல்லைன்னு கேட்க, நம்ம சோஃபியும் விளையாட்டுக்கும் நான் பயங்கரமான விச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு நம்ம கேல்சிவர் விச்சா இருந்தால் நான் உள்ளே விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்துட்டு மறுபடியும் யாரோ டோரை தட்டியிருப்பாங்க. நம்ம குட்டி பையனும் அதே மாதிரி கோட்டை எடுத்து மாட்டிட்டு அந்த டோரில் ஒரு டயல் மாதிரி இருந்திருக்கும், அதை யூஸ் பண்ணி ப்ளூ கலர் ரெட் கலராக மாற்றிட்டு ஓப்பன் பண்ணியிருப்பான். ஓப்பன் பண்ணால் ஒரு சோல்ஜரு விசார்ட் பென்ட்ராகன் இல்லையான்னு கேட்பாரு, அதாவது மந்திரவாதி பென்ட்ராகன் இல்லையான்னு கேட்பாரு. நம்ம குட்டி பையனும் அவர் வெளில போயிருக்காருன்னு சொல்லியிருப்பான். அப்போ ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ராஜா கிட்ட இருந்து அழைப்பு வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாரு அந்த சோல்ஜரு. சோஃபி வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு டயலா திருப்பி பார்க்குறா. ஒரு டயலா திருப்ப ஒரு இடம் வருது. பிளாக் கலர் டயலை யூஸ் பண்ண போகும்போது அதை யூஸ் பண்ணாதீங்க, அதை மாஸ்டர் ஹவுல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லியிருப்பான். நம்ம குட்டி பையன் சாப்பிடலான்னு போயிருப்பான். அப்போ வந்து நம்ம சோஃபி வந்து பார்த்துட்டு நான் சமைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம குட்டி பையனும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நம்ம கால்சிஃபர் மாஸ்டர் ஹவுல் சொன்னா மட்டும் தான் நமக்காக ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சோஃபி கால்சிஃபர்ட்ட போய் நேற்று போட்ட அக்ரிமெண்ட்டை மறந்துட்டியா, அதை பற்றி நான் ஹவுல்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்ல நம்ம கால்சிஃபரும் பயந்துட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். அப்படி சமைச்சிக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம ஹவுல் டோரை திறந்துட்டு உள்ள வரான். சோஃபியை பார்த்துட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறான். சோஃபியும் இன்னிலேருந்து நான் கிளீனிங் லேடியை வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருப்பா. நம்ம சோஃபி சமைச்சிக்கிட்டு இருக்கிறத ஹவுல் வாங்கி சமைச்சிட்டு உங்களை யார் இந்த வேலைக்கு எடுத்துக்கிட்டான்னு கேட்க நான் தான் சொல்லியிருப்பா. எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ வந்துட்டு சோஃபியோட பாக்கெட்டில் ஏதோ இருக்குன்னு நம்ம ஹவுல் சொல்கிறான். சோஃபி என்னன்னு எடுத்து பார்க்குறாங்க. அது வந்துட்டு ஒரு பேப்பர். இந்த பேப்பர் ஹவுல்கிட்ட கொடுக்கும்போது அந்த பேப்பர் டேபிள் மேலே விழுந்து தானாகவே எரிஞ்சு ஒரு சிம்பிள் மாதிரி கிரியேட் ஆகுது. அதை நம்ம ஹவுல் பார்த்துட்டு இது வந்துட்டு விச்சா ஃபெஸ்ட் அனுப்புதுன்னு சொல்கிறான். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹவுல் உன்னோட ஹார்ட் எனக்கு தான் மெசேஜ் மாதிரி வந்திருக்கு. நம்ம ஹவுலும் கால்சிவர்ட்ட போயிட்டு கேஸ்டில் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போக வையின்னு சொல்லியிருப்பான். நம்ம குட்டி பையனும் சோஃபிகிட்ட நீங்கள் விச்சா ஃபெஸ்ட்டுக்காக தானே வேலை பார்க்குறீங்கன்னு கேட்க, அவளை பற்றி மட்டும் பேசாத, அவளால் தான் எனக்கு வயசாகிடுச்சுன்னு சொல்ல வந்திருப்பா. ஆனால் அவளால் சொல்லியிருக்க முடியாது, ஏன்னா நம்ம விச்சா ஃபெஸ்ட் போட்டால் ஸ்பெல் எப்படி. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு சோஃபி மொத்த கேஸ்ட்லையும் சுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ வந்துட்டு நம்ம ஹவுல் மார்க்கிள் நம்ம கிளீனிங் லேடியை தேவையில்லாமல் எதுவும் பண்ண சொல்லாதான்னு சொல்லியிருப்பாரு. மார்க்கிள்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் தான். நம்ம சோஃபியும் வந்துட்டு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹவுலோட பாத்ரூமை க்ளீன் பண்ண போகும்போது அது ரொம்பவே மோசமாக இருக்கும். அதை ஒரு வழியாக அப்படியே க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த பாத்ரூமில் உள்ள டோரை திறந்து பார்த்துருப்பாங்க. அந்த பாத்ரூமோட டோரை திறந்துட்டு வெளில வந்தால் ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. அந்த பால்கனிலேருந்து பார்த்தா மலை ஏரின்னு எல்லாமே தெரியுது. சைடில் பார்த்தா ஏதோ குச்சி மாதிரி இருக்குது. அது என்னன்ட்டு நம்ம மார்க்கிளும் நம்ம சோஃபியும் எடுத்து பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோளக்காட்டு பொம்மை. இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு நம்ம சின்ன பையன் மார்க்கிள் கேட்டிருப்பான். அப்போ வந்துட்டு 2 நாளாக இது என் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, எனக்கு என்ன உதவினாலும் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பா. அப்போ வந்துட்டு நம்ம குட்டி பையன் மார்க்கிள் ஒரு மாதிரி சந்தேகமாக பார்ப்பான். நம்ம சோஃபியும் நான் வந்துட்டு சூனியக்காரியெல்லாம் கிடையாது, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்லியிருப்பா. அதே நேரத்தில் நம்ம ஹவுலும் வாரில் சண்டை போடுறத காமிக்கிறாங்க. நம்ம ஹவுலும் வாரம் முடிச்சுட்டு கேஸ்டிலுக்குள்ளே வரான். வந்துட்டு நம்ம கால்சிஃபர்ட்ட இந்த வாரம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போகிறான். குளிச்சுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு நம்ம ஹவுல் கட்டின துண்டோட வெளில வரான். என் தலையோட நிலைமை எப்படி போயிருக்குன்னு பாரு, இதெல்லாம் ஒன்னால தான், உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னான்னு நம்ம சோஃபியை திட்டுறான். ஏன் நம்ம ஹவுலோட ஹேர் கலர் மாதிரி இருக்குன்னா நம்ம சோஃபி வந்துட்டு சுத்தம் பண்ணும்போது ஸ்பெல்லெல்லாம் மாற்றி வச்சிருப்பாங்க, அதனால நம்ம ஹவுலோட ஹேர் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம சோஃபியை வந்துட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக வேறு கலரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு நான் அழகாலன்னா வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பான் நம்ம ஹவுல். சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்படுறதுனால அவன் மேலேருந்து ஏதோ லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம சோஃபியும் கோவப்பட்டுட்டு ஹேர் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு ரொம்ப ஓவராக பண்ணுறான்னு சொல்லிட்டு வெளில போய் அழுதுருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம குட்டி பையன் மார்க்கிள் மாஸ்டர் ஹவுலோட நிலைமை ரொம்ப மோசமாக போகுது, வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். நம்ம சோஃபியும் நம்ம ஹவுலை சுத்தம் பண்ணி குளிக்க வச்சுட்டு அவனை பெட்டில் படுக்க வச்சுருப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம சோஃபிகிட்ட பேசணும்னு சொல்லியிருப்பான் நம்ம ஹவுல். சோஃபியும் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. விச்சா ஃபெஸ்ட் என் ஹார்ட்டுக்காக என்ன தேடிக்கிட்டு இருக்கா. ஜென்கின்ஸ் பெண்டரங்கனுங்கிற பேரெல்லாம் அவள்கிட்ட தப்பிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு அவளை எதிர்த்து சண்டை போட முடியாத ஒரு கோலை. என்னோட ஆசை வந்துட்டு யாருக்கும் பயப்படாமல் சுதந்திரமாக வாழ்கிறது தான். இது பத்தாதுன்னு சொல்லிட்டு வாருக்காக கிங் என்ன நாளைக்கு வர சொல்கிறான்னு சொல்லியிருப்பான். அப்போ வந்துட்டு நம்ம சோஃபி ராஜா கிட்ட போயிட்டு எனக்கு இந்த வார் பிடிக்கல, அதனால நான் அந்த வாருக்கு வரலன்னு சொல்லேன்னு சொல்லியிருப்பா. அப்போ வந்துட்டு நம்ம ஹவுலுக்கு ஒரு ஐடியா வந்து நம்ம சோஃபியா வந்துட்டு நாளைக்கு அரண்மனைக்கு போய் எனக்காக நீ அங்கே பேசுன்னு சொல்லியிருப்பாரு. அங்கே சுலைமான்னு ஒரு மெஜிஷியன் இருப்பாங்க. அங்கே வந்துட்டு என் பையனுக்கு அந்த போரில் இஷ்டம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவனால் எந்த யூஸும் இல்லைன்னு நம்ம அவளோட அம்மா மாதிரி சோஃபியா நடிக்க சொல்லியிருப்பேன். அப்படி அடுத்த நாள் போகும்போது நம்ம சோஃபிக்கு ஒரு ரிங்கை கொடுத்து இது ஒன்று பத்திரமா கேஸ்டிலுக்கே திருப்பி கூட்டிட்டு வரும்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நீ கவலைப்படாத, நான் பின்னாடியே தான் இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி வந்துட்டு நம்ம சோஃபி அரசரை பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு போயிருப்பாங்க. போகிற வழியில் ஒரு நாய் அவளை ஃபாலோ பண்ணியிருக்கும். அதான் ஹவுல நினச்சிட்டு நீ ஹவுலான்னு கேட்பா நம்ம சோஃபி. அப்போ வந்துட்டு அந்த நாயும் குலைச்சிருக்கும். கொஞ்ச நேரத்தில் விச்சா ஃபெஸ்ட் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு நம்ம சோஃபியா எப்படி இருக்க, நம்ம ஹவுல் எப்படி இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அவனோட ஹார்ட் எனக்கு தான் சொல்லுவேன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக நீ அரண்மனைக்கு வர்றேன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம சோஃபியும் ஹவுல் வந்துட்டு ஒரு வேலையை என்ன அனுப்பி வச்சான்னு சொல்லியிருப்பா. நம்ம சோஃபியும் நீ எதுக்கு வர்றேன்னு கேட்க ஏதோ உதவி வேணுமா,
அரசர் தான் என்ன வர சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம விச் ஆஃப் வெஸ்ட். நம்ம சோஃபியும் என் மேல உள்ள ஸ்பெல்லை எடுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஸ்பெல்லை போட மட்டும் தான் முடியும், அதை பிரேக் பண்ணுறதுலாம் எனக்கு எப்படின்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. நம்ம விச் ஆஃப் வெஸ்டோட பாடி கார்ட்ஸ் ஒரு அளவுக்கு மேலே கேஸ்டலுக்குள்ளே போயிருக்க முடியாது. அதனால நம்ம விச் ஆஃப் வெஸ்ட் நடந்து தான் போவாங்க. நம்ம சோஃபியும் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு நடந்தே வந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய படிக்கட்டு இருக்கும். விச் ஆஃப் வெஸ்ட்டும் சோஃபியும் சேர்ந்தே ஏறி இருப்பாங்க. இந்த டாகாலாம் ஏறி இருக்க முடியாது. நம்ம சோஃபி அந்த டாகை தூக்கிட்டு தான் ஏறி இருப்பாங்க. ஏறிட்டு மேலே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு சேர் இருக்கும். அந்த சேரில் நம்ம விச் ஆஃப் வெஸ்ட் கழிச்சு போய் உட்காந்துருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த டாக் வேற இடத்துக்கு ஓடி இருக்கும். நம்ம சோஃபி அந்த டாக் பின்னாடியே போயிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம விச் ஆஃப் வெஸ்ட்டை மேஜிக்கை யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அந்த டாக் பார்த்தீங்கன்னா சுலைமான்கிட்ட போய் நிற்கிது. நம்ம சுலைமானும் வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டாக் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேடம் சுலைமான் தான். அவங்க தான் சோஃபியை அழைச்சிட்டு வர சொல்லி அந்த டாக்கு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. நம்ம சோஃபியும் சுலைமான்கிட்ட வந்ததுக்கான காரணத்தை சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம சுலைமான் ஹவுல் என்னோட ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தன் சில தீய சக்தி அவனோட ஹார்ட்டை எடுத்துக்கிட்டதுனால அவன் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டான். இப்போ இருக்க மாதிரியே இருந்தான்னா அவனோட நிலைமை ரொம்பவே மோசமாகிடும். அது மட்டும் இல்லாமல் அவன் விச் ஆஃப் வெஸ்ட் மாதிரியே மாறிடுவான். இப்போ அவன் ரொம்பவே மோசமான நிலையில் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விச் ஆஃப் வெஸ்ட்டும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய மந்திரவாதி. அவள் தீய சக்தினால் வழி மாறி தப்பான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ட்ராப் ஆன விச் ஆஃப் வெஸ்ட்டை அழைச்சிட்டு வராங்க. இப்போ சுலைமான் வேணும்னு நம்ம விச் ஆஃப் வெஸ்ட்டை படியேற வச்சு அந்த சேரில் உட்கார வச்சுருக்காங்க. இந்த சேரில் உட்காந்த உடனே மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்கள ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அவளோட மொத்த சக்தியும் எடுத்திருப்பாங்க. நம்ம சோஃபியும் இப்போ புரியுது எனக்கு ஏன் ஹவுல் இங்கே வர பயப்பட்டான்னு. விச் ஆஃப் வெஸ்ட்டை ட்ராப் பண்ண மாதிரியே ஹவுலையும் ட்ராப் பண்ணி அவனோட சக்தி எடுக்கலான்னு பார்த்துருக்கீங்கன்னு நம்ம சோஃபி சுலைமான்ட்ட சொல்லியிருப்பா. அப்போ ஃப்ளைட் மாதிரி உள்ள வெஹிக்கலில் ராஜா இறங்கி வந்திருப்பாரு. சுலைமான்ட்ட வணக்கம் சொல்லிட்டு இது யாருன்னு கேட்டிருப்பாரு. நம்ம சுலைமானும் இதுதான் ஹவுலோட அம்மான்னு சொல்ல அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம உண்மையான ராஜா வந்திருப்பாரு. அப்போ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஹவுல் தான். நம்ம சுலைமானும் ஹவுலை பார்த்துட்டு எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நல்லா விசாரிப்பேன்னு நினைச்சியா, நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம சுலைமான் விச் ஆஃப் வெஸ்ட் யூஸ் பண்ண அதே ட்ராப்பை நம்ம ஹவுலுக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹவுலும் திடீர்னு ஒரு மான்ஸ்டரா மாறிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம சோஃபி ஹவுல்கிட்ட இது சாதாரண ஒரு மேஜிக் தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹவுலும் பழைய நிலைமைக்கு வந்துருவான். நம்ம சோஃபியும் ஹவுலும் அந்த இடத்துல தப்பிச்சு அந்த ஃப்ளைட்டில் சுலைமானோட நாய்க்குட்டி நம்ம விச் ஆஃப் வெஸ்ட் தப்பிச்சு போயிருப்பாங்க. நம்ம ஹவுல் இதுக்கு மேலே நீ தான் அந்த ஃப்ளைட்டை ஓட்டணும்னு சோஃபி கிட்ட சொல்லியிருப்பாரு. நான் எப்படி ஓட்டுறேன்னு கேட்க இந்த மோதிரம் நம்ம கேஸ்டிலோ டைரக்ஷனை காமிக்கும், நீ பத்திரமா போ, நம்மளை பின்தொடர்ந்து நிறைய பேர் வராங்க, இவங்கள நான் பார்த்துக்கிறேன், நீ போன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி நம்ம சோஃபியை மறைய வச்சு அனுப்பியிருப்பாரு. அப்படியே நம்ம சோஃபியும் அந்த வண்டியை எடுத்துகிட்டு கேஸ்டில் வர வந்துடுவா. ஆனால் அவளுக்கு எப்படி அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் கேஸ்டில் உடச்சிக்கிட்டு அவங்க கேஸ்டிலுக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக யாருக்குமே அடிபட்டிருக்காது. கொஞ்ச நேரத்திலே அவங்க சாப்பிட்டுட்டு தூங்கியிருப்பாங்க. நம்ம சோஃபிக்கு ஹவுல் ஒரு மான்ஸ்டரா மாதிரி அவளை விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கனவு வரும். திடீர்னு நம்ம சோஃபி எழுந்திருச்சு கால்சிஃபர்ட்ட ஹவுல் ஒரு மான்ஸ்டரா, நீ தான் அவனோட ஹார்ட்டான்னு கேட்க, நீ எவ்வளோ கேட்டாலும் நான் அதை சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அது எனக்கும் ஹவுலுக்கும் உள்ள சீக்கிரட்னு சொல்லியிருப்பான் நம்ம கால்சிஃபர். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹவுல் வீட்டுக்கு வந்திருப்பான். விச் ஆஃப் வெஸ்ட்டையும் அந்த நாய்க்குட்டியும் ஏன் உள்ள விட்டு நம்ம கால்சிஃபர்ட்ட கேட்க, நான் அவங்கள உள்ள சோஃபி தான் உடச்சிட்டு உள்ள வந்துட்டான்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹவுலும் சிரிச்சுட்டே பரவாயில்ல இவங்களால எந்த ஆபத்தும் வரான்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலியோட சேர்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹவுல் சுலைமான் நம்மள தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்கா, நம்ம வீடை உடஞ்சிட்டு சொல்லிட்டு கால்சிஃபரை யூஸ் பண்ணி ஒரு புது வீட்டை கட்டியிருப்பான். நம்ம சோஃபியோட தொப்பிக்கு இடையே அவங்களோட வீடை மாற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டோரோட டயலை ரெட் கலரில் செட் பண்ணி சோஃபியை கூப்பிட்டு காமிச்சிருப்பான். அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூந்தோட்டத்தோட ஒரு அழகான வீடு ஒன்று இருக்கும். இந்த இடத்துக்கு நீ எப்போ வேணா வரலாம், இந்த இடத்துல தான் என் சின்ன வயசுல தனியா இருந்தேன்னு சொல்லியிருப்பாரு. என்னோட அங்கிள் என்னை பாதுகாக்கிறதுக்காக என்னை இங்க வச்சிருந்தாருன்னு சொல்லியிருப்பான். நம்ம சோஃபியும் அவளுக்கு கனவை யோசிச்சுட்டு ஹவுல் என்னை விட்டுட்டு போயிடுவான்னு கேட்பா. அப்போ நம்ம ஹவுல் உங்களை விட்டுட்டு என்னைக்கும் நான் போக மாட்டேன், உங்களை காப்பாத்துறதுக்காக நான் எப்போதும் இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேலே அந்த இடத்துக்கு ஒரு வார்ஷிப் வந்துருது. அப்போ நம்ம ஹவுல் பாதி பீஸ்டா மாதிரி சோஃபியை தூக்கிட்டு போய் அந்த கதவு வழியா அவங்க வீட்டுல விட்டுருவாரு. அன்னைக்கு நைட் ஆகியும் நம்ம ஹவுல் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாரு. அதனால நம்ம சோஃபி ரொம்பவே கவலைப்பட்டிருப்பாங்க. அப்போ நம்ம குட்டி பையன் மாஸ்டர் எப்போதும் இப்படிதான் லேட்டா வருவாரு, நீங்க அதை பத்தி கவலைப்படாம தூங்குங்கன்னு சொல்லியிருப்பான். நம்ம சோஃபியும் விச் ஆஃப் வெஸ்ட்டை படுக்க வச்சுட்டு தூங்கலான்னு போகும்போது விச் ஆஃப் வெஸ்ட் நீ ஹவுல லவ் பண்றியான்னு கேட்க, ஆமாம் நான் ஹவுல லவ் பண்ணுறேன், நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களான்னு கேட்க நம்ம விச் ஆஃப் வெஸ்ட் ஆமாம் நான் லவ் பண்ணியிருக்கேன், இப்போவும் லவ் பண்ணுறேன், அது யாருன்னு பார்த்தேன்னா ஹவுலோட ஹார்ட்னு சொல்ல, அதை நான் என்னைக்காச்சும் சாப்பிடுவேன்னு சொல்ல, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையான்ட்டு சிரிச்சுட்டு போயிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் சோஃபியோட அம்மா வந்திருப்பாங்க. சோஃபியோட அம்மா சோஃபியை பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம ஒரு பேக்கை வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த பேக்கை வச்சுட்டு சோஃபியோட அம்மா என்னை மன்னிச்சிரு சோஃபி, இதை விட்ட வேற எனக்கு வழி தெரியலன்னு நினைச்சிட்டு போயிருப்பாங்க. நம்ம விச் ஆஃப் வெஸ்ட் அந்த பேக் எடுத்து பார்ப்பாங்க.
அதில் வந்துட்டு புழு மாதிரி ஒரு க்ரீச்சர் இருக்கும். நம்ம விச்சா வெஸ்ட்டும் நான் இருக்க வரைக்கும் நீ ஹவுலை நெருங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த புழுவை எடுத்து நம்ம கால்சிஃபர்ட்ட கொடுத்துருப்பாங்க. நம்ம கால்சிஃபரும் அது என்னன்னே தெரியாமல் சாப்பிட்ருப்பான். அதை சாப்பிட்டோன்னே கால்சிஃபர் அணைஞ்சும் போயிருப்பான். அப்போ வந்துட்டு நம்ம சோஃபி விறகு கட்டைங்களை எடுத்து போட்டு கால்சிஃபரை பழைய நிலைமைக்கு கொண்டு வர பார்ப்பாங்க. நம்ம குட்டி பையன் மார்க்கில் ஜன்னலை திறக்க சொல்லுவாங்க. அப்போது ஜன்னலை திறக்கும் போது மொத்த ஊருமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏர்ஷிப்பில் இருந்து எக்ஸ்ப்ளோசிவும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு சுலைமான ஆளுங்க கேஸ்டில் சுற்றி வளைச்சிருப்பாங்க. ஏர்ஷிப்ல இருந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கேஸ்டில் பக்கம் விழுந்திருக்கும். அப்போ திடீர்னு நம்ம ஹவுல் வந்துட்டு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்காமல் பண்ணியிருப்பான். அப்போ வந்துட்டு நம்ம ஹவுல் சோஃபிகிட்டையும் மற்றவங்கள்ட்டையும் நீங்கள் எல்லாம் கேஸ்டிலுக்குள்ளேயே இருங்க, கேஸ்டிலுக்குள்ளே இருக்கிறதா உங்களுக்கு பாதுகாப்பு, நான் போயிட்டு இந்த வாரம் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ வந்துட்டு நம்ம சோஃபி இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடலாம், நீ சண்டை போட வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹவுல் நான் பழைய மாதிரியே கோலையாக இருக்க மாட்டேன், என் சாவை பார்த்து பயந்து ஓடினதெல்லாம் போதும், இப்போ எனக்கு பாதுகாக்கிறதுக்காக ஒரு குடும்பம் இருக்காங்க, அவங்க நான் பாதுகாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாரு. நம்ம சோஃபியும் டயலை சேஞ்ச் பண்ணி ஃபோல்டிங் வேலி இருக்க இடத்துக்கு வர்றா. வந்து பார்த்தா நம்ம ஹவுல் ரொம்பவே கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம சோஃபி கவலைப்பட்டு நம்ம எப்படியாச்சும் ஹவுல் பக்கத்தில் கேஸ்டில் மூவ் பண்ணியாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வெளில வர சொல்லியிருப்பா. நம்ம கால்சிஃபர் சொல்ல கேட்காம கால்சிஃபரையும் வெளில கொண்டு வர முயற்சி பண்ணியிருப்பா. கால்சிஃபர் கேஸ்டில் விட்டு வெளில வந்த உடனே கேஸ்டில் உடஞ்சி விழுந்திருக்கும். திரும்ப உடஞ்சி போன கேஸ்டில் உள்ள போக சோஃபியும் சோளக்காட்டு பொம்மையும் ஒரு வழி தேடுவாங்க. ஒரு வழி கிடைச்சோன்னே மற்ற எல்லாரையும் உள்ள கூப்பிட்டுட்டு இப்போ கால்சிஃபர்ட்ட நான் ஒன்றை தான் நம்பியிருக்கேன், நீ தான் ஹவுல் பக்கத்தில் போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல நம்ம ஹவுல் பக்கத்தில் போகிறதுக்கு கால்சிஃபர்ட்ட இந்த உடஞ்சி போன கேஸ்டில் யூஸ் பண்ணி ஒரு சின்ன வண்டி மாதிரி செய்யணும்னு சொல்லியிருப்பா. கால்சிஃபரும் என்னால் இதை தனியாக பண்ண முடியாது, எனக்கு உதவி வேணும், உன்னோட பொருள் ஏதாச்சும் எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பான். அப்போ வந்துட்டு நம்ம சோஃபி தன்னோட முடியை கட் பண்ணி கொடுத்துருப்பா. அப்போ அந்த முடியை சாப்பிட்டுட்டு நம்ம கால்சிஃபர் ரொம்பவே பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருப்பான். நம்ம கால்சிஃபர் அவனோட சக்தியை யூஸ் பண்ணி ஒரு குட்டி மூவிங் கேஸ்டில் மாதிரி உருவாக்கியிருப்பான். அப்போ வந்துட்டு விச்சா ஃபெஸ்ட்டுக்கு கால்சிஃபர் தான் நம்ம ஹவுலோட ஹார்ட்னு தெரிய வர நம்ம விச்சா ஃபெஸ்ட் கால்சிஃபரை சாப்பிட பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம விச்சா ஃபெஸ்ட் மேலே தீ பிடிக்குது. கால்சிஃபரையும் விச்சா ஃபெஸ்ட்டையும் காப்பாற்றுறதுக்காக நம்ம சோஃபி ட்ரை பண்ணுறா, ஆனால் அவளால் முடியலை. அதனால ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அவங்க மேலே ஊற்றிடுறா. நம்ம கால்சிஃபர் அணைஞ்சு போயிடுறான். நம்ம கால்சிஃபர் அணைஞ்ச உடனே அந்த குட்டி மூவிங் கேஸ்ட் ரெண்டாக உடஞ்சிருக்கும். நம்ம சோஃபியும் நாய்க்குட்டியும் ஒரு பக்கத்தில் போக நம்ம விச்சா ஃபெஸ்ட் அணைஞ்சு போன கால்சிஃபர் அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டி பையன் மார்க்கில் இன்னொரு பக்கம் போயிருப்பாங்க. நம்ம சோஃபி கால்சிஃபர் மேலே தண்ணி ஊற்றி நம்ம ஹவுலை கொல்ல பார்த்தேனேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு அவள் கையில் போட்டிருக்க ரிங்கில் இருந்து ஒரு லைட் மாதிரி வந்திருக்கும். நம்ம ஹவுல் வந்துட்டு உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ரிங்ல இருந்து வர லைட்டை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒரு டோர் அங்கே வந்துட்டு இருக்கும். அது என்ன டோர்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டயல் உள்ள டோரு. அதை திறந்து உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்துட்டு நம்ம ஹவுலோட பாஸ்ட்னு. அப்போ வந்துட்டு ஹவுலை பார்த்துட்டு நம்ம சோஃபியா பக்கத்தில் போகும்போது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்துட்டு ஹவுல்கிட்ட வரும். அதை வந்துட்டு நம்ம ஹவுல் சாப்பிடும்போது நம்ம ஹவுலோட ஹார்ட்டான கால்சிஃபர் உருவாகியிருப்பான். நம்ம சோஃபியா பக்கத்தில் போகும்போது திடீர்னு மறைய ஆரம்பிச்சிருப்பா. அவன் மறைஞ்சோன்ன ப்ரெசென்ட்ல பழைய இடத்துக்கே வந்திருப்பா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுல் பீஸ்டா மாதிரி அடிபட்டு இருப்பான். நான் கால்சிஃபர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம சோஃபி ஹவுல் அந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு போயிருப்பா. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நம்ம விச்சா ஃபெஸ்ட் பாதி அணைஞ்சு போன கால்சிஃபர் அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்க்கில் சோளக்காட்டு பொம்மைன்னு எல்லாரும் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போனோடனே நம்ம ஹவுல் மயங்கிடுவான். நம்ம விச்சா ஃபெஸ்ட் கிட்ட நம்ம கால்சிஃபரை கேட்கும் போது நம்ம விச்சா ஃபெஸ்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம சோஃபியும் விச்சா ஃபெஸ்ட்டை கெஞ்சி கேட்பாங்க, எனக்கு இதை விட்ட வேற வழி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம விச்சா ஃபெஸ்ட் இவ்வளோ கெஞ்சி கேட்கறதுனால உனக்கு இந்த ஹார்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம விச்சா ஃபெஸ்ட்டும் அந்த ஹார்ட்டை கொடுத்துட்றாங்க. கால்சிஃபர் எடுத்து ஹவுலோட நெஞ்சில் வைக்கும்போது நம்ம கால்சிஃபரும் பழைய மாதிரியே ஷூட்டிங் ஸ்டாரை மாறி ஹவுலை விட்டு பிரிஞ்சு போயிடுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹவுலும் திரும்ப வந்துடுறான். கால்சிஃபரும் அவங்கள விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போயிட்டு இருந்த வண்டி உடஞ்சி கீழே விழுக போகும். அப்போ வந்துட்டு நம்ம சோளக்காட்டு பொம்மை அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணும். அப்போ வந்துட்டு அந்த பலகை ரெண்டு பாறைக்கு நடுவில் உள்ள கேப்ல மாட்டி அப்போ வந்துட்டு நம்ம சோளக்காட்டு பொம்மைக்கு அடிபட்டிருக்கும். உனக்கு எதுவும் ஆகலையே, நீ எங்களை காப்பாத்திட்டேன்னு சொல்லி அந்த சோளக்காட்டு பொம்மையை கிஸ் பண்ணிருப்பா. சோளக்காட்டு பொம்மை மேல இருந்த ஸ்பெல்லு உடஞ்சி அவன் ஒரு பிரின்ஸா மாறி இருப்பான். நம்ம பிரின்ஸும் இந்த வாரம் ஆரம்பிச்சதே நான் காணாம போனதுனாலதான் நான் இப்பவே போய் இந்த வாரம் ஸ்டாப் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம நாய்க்குட்டியும் சுலைமான்ட்டு அந்த விஷயத்த சொல்லுவோம். சுலைமானும் 2 நாட்டு அமைச்சர்கள்ட்டையும் இதை பத்தி பேசுறேன், இந்த வாரம் ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கால்சிஃபரும் திரும்ப வந்திருப்பான். நீ ஏன் திரும்ப வந்தேன்னு கேட்கும்போது உங்களெல்லாம் பிரிஞ்ச என்னால இருக்க முடியல, அதனால நான் திரும்பியே வந்துட்டேன்னு சொல்லியிருப்பான். அதுல இருந்து நம்ம ஹவுல், சோஃபி, கால்சிஃபர், குட்டி பையன் மார்க்கு, விச்சா ஃபெஸ்ட் எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஃபியோட ஸ்பெல்லும் பிரேக் ஆகியிருக்காது. அது வந்துட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபி நான் அழகா இல்லை, என்னை யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த ஸ்பெல்லும் பிரேக் ஆகிருக்காது. நம்ம சோஃபி வந்துட்டு எப்போ இப்படி நினைக்கிறத விடுறாங்களோ அப்போதான் அந்த ஸ்பெல்லும் பிரேக் ஆகும். இதோட இந்த மூவி முடியுது. இந்த ஒரு மூவி வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. எனக்கு இப்படி ஒரு மூவி இருக்குன்னே தெரியாது, இப்போதான் நான் பார்க்குறேன்னு சொல்கிறவங்களும் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.